ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டான திங்ஸ் வச்சு பெஸ்ட்டான ரீயூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரீயூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி தேங்காய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலோடைய மூடியை நம்ம கழட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோடைய கீழே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கீழ் சைடை நைஃப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கத்தி நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் கத்திரிக்கோல் வச்சு இது போல் நீட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இதே மாதிரி சின்னதாக நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் என்ன எடுத்திருக்கேன்னா கட்டைப்பை ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த கட்டைப்பை ஸ்டிக்கை இதுக்குள்ளே விட்டுக்கலாம். இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் லூஸாக இருக்குது. அதனால் இப்போ ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கிறேன் சின்னதாக. அதை இது போல் சுற்றி நம்ம இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே விடலாம். இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இப்போ இது எதுக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டடெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒட்டடை அடித்து காமிக்கிறேன். இது எவ்வளோ க்ளீனாக ஒட்டடை போகுது பாருங்கள். இந்த இடத்துல நிறைய ஒட்டடை இருக்குது. நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். எவ்வளோ ஒட்டடையாக இருந்தது, எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது கப் சாம்பிராணி வாங்கினா வர பாக்ஸ் தான் இது. அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளெல்லாம் பிளாக்காக இருக்குது. அந்த சாம்பிராணி இருந்ததுனால அது போல் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு பேப்பர் போட்டு ஒட்டிக்க போகிறேன். கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் ஒட்டிக்குங்க. நான் ஒயிட் கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். உள் சைடும் வெளியும் நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது கூடவே 2 ஐஸ்கிரீம் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதில் வச்சு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, வெளியெல்லாம் வருது. அதனால் நம்ம லைட்டாக இதில் கட் பண்ணிப்போம். இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக சுற்றி நம்ம 2 டப்பாலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஓரத்தில் 2 பாக்ஸ்லேயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணோடனே இப்போ பாருங்கள் இதில் கரெக்டாக இருக்குது. இதில் பேபான் தடவி நான் ஒட்டிக்க போகிறேன். 2த்தையுமே இந்த மாதிரி 2 டப்பாவையும் பேபான் தடவி நம்ம இதில் ஒட்டிக்கலாம். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இதில் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அட்டையும் நான் பேபான் தடவி ஒட்டிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கலர்லாம் எதுவும் பண்ணலை, அப்படியே பிளெயினாக தான் இதில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த அட்டையை பேபான் தடவி ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதோடைய வெளி சைடில் இது போல் ஃப்ளவர் மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டிக்கரை இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இது உள்ளே பார்த்திங்கன்னா இது போல் பொட்டு, கிளிப்பு, கம்பல் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். போல் ஒரு பாக்ஸில் வைக்கும் போது நம்ம பொருளை எதுவுமே தேடாமல் எடுக்கலாம். இப்போ இதில் இருக்க சின்ன பொருள்லாம் கண்டிப்பாக எங்கேயாவது கீழே விழுந்துரும், எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், தேடி தான் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் பாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.